மின்னலின் மரண தாக்கம். ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்மகடல் பாதிப்பால் வாயிலிருந்து இரத்தம் சிந்தியது. அவன் பேரதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆதித்யா உறைந்து போய் யோசனையில் ஆழ்ந்தான். அவனது திடமான மார்பின் மீது ஒரு மிகப்பெரிய காயத்தின் கருஞ்சிவப்பு தழும்பு தெளிவாக வெளிப்பட்டது. அது சாதாரண தழும்பல்ல, அது அனல் போல எரிந்தது. அவனது உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் விசித்திரமான நடுக்கத்தையும் அதிர்வையும் கொண்டு வந்தது. இது என்ன? ஆன்மீக ஆத்ம உலகத்தில் நிகழ்ந்த மின்னல் தாக்குதலின் அதிர்வு எனது பௌதிக உடலில் வெளிப்படுகிறதா என தனக்குத்தானே முணுமுணுத்தான். தனது கையை தன் மார்பின் மீது வைத்து அழுத்தி பார்த்தபோது அந்த இடத்தில் பேரழிவு மிக்க ஒரு ஆழமான அடியின் தடயத்தை உணர்ந்தான். அப்படியென்றால் இந்த மின்னல் சாதாரண மின்னல் அல்ல. இதிலிருந்து மீண்டும் ஒருமுறை நான் எனது ஆன்மீக ஆத்மகடலில் அடிவாங்கினால் நிச்சயமாக நான் இறந்து விடுவேன் என்று அவனது மனம் மலறியது. என்ன செய்யலாம் என்று அவனது கண்கள் தவிப்புடன் சுழன்றன. அவன் தீவிர வலியால் முழங்கிக் கொண்டிருந்த போது திடீரென அவனது உடலில் ஒரு ஆறுதல் பிறந்தது. ஒரு விதமான அமைதியும் உடல் புத்துணர்ச்சி அடைவது போன்ற ஒரு உணர்வும் அவனுக்குள் பரவியது. என்ன நடக்கிறது? இவ்வளவு நேரமும் வேதனையின் உச்சத்தில் இருந்தேன். திடீரென அது அப்படியே மாறுவதற்கு என்ன காரணம் என்று குழப்பத்துடன் அவனது ஆன்மீக ஆத்மகடலில் அவன் ஒளிந்திருந்த மின்னல் அரண்மனையின் மறைவாக இருந்த ஒரு இடத்தில் அமர்ந்து தியான நிலையில் கண்களை அமைதியாக மூடினான். அவனது விசாலமான ஆன்மீக ஆத்மகடலில் மர்மமான மூங்கில் மலர் தனது அபாரமான உயிர் சக்தியை மின்னலால் தாக்கப்பட்ட இடத்திற்கு தாராளமாக கொடுத்து கொண்டிருந்தது. அந்த வெண்ணிறமும் பொன்னிறமும் கலந்த ஒளி பொருந்திய உயிர் சக்தி ஆதித்யாவின் ஆழமான பாதிப்பை சிறிது சிறிதாக குணமடைய செய்து அவனது ஆன்மீக ஆத்ம சமுத்திரத்தை மேம்படுத்தியது. அந்த தெய்வீகமான குணப்படுத்தும் உணர்வை முழுமையாக உணர்ந்த ஆதித்யா அந்த இடத்தினேயே மண்டியிட்டு அமர்ந்து முழு தியான நிலைக்கு சென்றான். அவன் தனது உடலை மீண்டும் முழுமையாக மீட்டெடுக்க எண்ணினான். ஏனென்றால் ஒருவேளை சவப்பெட்டியை தனது ஆன்மீக ஆத்ம சமுத்திரத்துக்குள் கொண்டு செல்லும் கடைசி நொடியில் கூட அந்த மின்னலால் தாக்கப்பட்டால் இப்போதிருக்கும் சக்தி மெலிந்த நிலையில் அவனால் அந்த பாதிக்கை தாங்கவே முடியாது. கண்டிப்பாக அவனது ஆன்மீக ஆத்ம சமுத்திரம் நொறுங்கிவிடும். அதனால் தான் இப்போது அதை அதிகபட்சமாக பலப்படுத்த அவன் எண்ணினான். இன்னும் ஒரு முறை தாக்கினால் கூட நான் பாதிப்படையலாமே தவிர எனது ஆன்மீக ஆத்மகடல் சிதறண்டு போகக்கூடாது என்று அவன் உறுதியாக சிந்தித்து முழு மூச்சாக மூங்கில் மலரில் இருந்து வரும் உயிர் சக்தியை தனக்காக ஏற்றுக்கொண்டு தனது ஆன்மீக ஆத்மகடலின் வலிமையை பெருக்கினான். அவனது ஆன்மீக ஆத்மகடல் ஆழ்ந்த நீலகடலிலிருந்து வெற்றிடத்தை பிளக்கும் நீல வைரம் போல உறுதியுடன் பிரகாசிக்கத் தொடங்கியது. ஆதித்யா தன்னை மீட்டெடுக்கும் தியானத்தை முடித்துவிட்டு சற்றே சோர்வுடன் ஆன்மீக ஆத்மகடலில் மீண்டும் தோன்றிய மறுகணமே அவன் அருகே பதட்டத்துடன் ஓடி வந்தன மழினியின் ஆத்மாவும் மற்றும் டிராகன் பீஸ்டும். என்னாச்சு? என்ன நடந்தது என்று கவலையுடன் கேட்டன. மழினியின் ஆத்மா மிகவும் மெலிந்து போய் காணப்பட்டது. ஆதித்யா கனத்த குரலில் விளக்கினான். அந்த உயிரினத்தின் உண்மையான சக்தியை என்னால் துல்லியமாக கணிக்கவே முடியவில்லை. அதோடு ஒரு மின்னல் தாக்குதல் நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. உடனே மகிழினி கண்ணீருடன் உரைத்தாள். நான் தான் முதலிலேயே சொன்னேன் ஆதித்யா, உடனே நீ அங்கிருந்து புறப்பட்டு விடு. எனது சவப்பட்டி இப்போது தேவையில்லை. வேறு ஏதேனும் ஒரு வழியை கொண்டு நீ அந்த ராட்சத பறவையிடமிருந்து வெளியே வந்துவிடு. பிறகு பார்த்து கொள்ளலாம். இது இவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று நான் கூட எண்ணவே இல்லை. அது ஒரு பலியை கொடுத்தால் தான் அடங்கும் போலிருக்கிறது அந்த சவப்பட்டி. இதை கேட்ட ஆதித்யா அவளது கவலையை போக்கும் விதமாக மென்மையாக பேசினான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நாம் அந்த உயிரினத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இருந்தபோதிலும் அது அந்த மர்மமான புகை மண்டலத்துக்குள் இருக்கும் மாளிகையில் இருக்கிறது. அது அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை அதுதான் அந்த இடத்தை பாதுகாக்கிறதா? அவன் மேலும் சிந்தனையில் ஆழ்ந்தான். அது பாதுகாக்கிறது என்றால் நம்மை அந்த கோட்டைக்குள்ளேயே விட்டிருக்காது. ஆனால் நம்மை கோட்டைக்குள் விட்டுவிட்டு சவப்பெட்டியை மட்டும் எடுக்க தடைக்கிறது. அப்படின்னா அது நம்மிடம் ஏறி ஏதாவது எதிர்பார்க்கிறதா? டிராகன் பீஸ்ட் ஒரு சிறிய பெண் குழந்தையின் வடிவத்தில் காட்சியளித்தது. இருக்கலாம் ஆதித்யா, நீ கூறுவது போல இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. நாம் அந்த மகிழினியின் ஆத்மா இருக்கும் சவப்பெட்டியை பரிசோதிக்கும் வரை அது எந்த ஒரு தாக்குதலையும் கொடுக்கவில்லை. ஆனால் நீ எப்போது அதை உனது ஆன்மீக ஆத்ம சமுத்திரத்திற்கு கொண்டு வரலாம் என்று கூறினாயோ அப்போது தான் அது தாக்குதலை தொடர்கிறது. அதனால் அது எதற்காக இப்படி செய்கிறது என்பதன் உண்மையான காரணத்தை கண்டுபிடித்தால் எளிதாக அதனிடமிருந்து தப்பித்து விடலாம். அது மேலும் பேசியது. சரி, இப்போது நானும் உன்னுடன் வருகிறேன் வெளி உலகிற்கு.
ஆதித்யா உறுதியுடன் மறுத்தான். இல்லை, நீங்கள் யாரும் வர வேண்டாம். இல்லை ஆதித்யா, உன் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் உடன் வந்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று அந்த சிறிய பெண் குழந்தையின் வடிவத்தில் இருந்த டிராகன் பீஸ்ட் கெஞ்சியது. இல்லை பீஸ்ட், நீ வந்தால் இப்போது எனக்கு அது உதவியாக இருக்காது. ஏனெனில் என்று சிறிது யோசித்தவன் திடீரென ஒரு முடிவுக்கு வந்தான். சரி, நான் யாழியை மட்டும் அழைத்துச் செல்கிறேன். டிராகன் பீஸ்ட் குழப்பத்துடன் கேட்டது. யாழியா? யாழி எதற்கு? ஆதித்யா புன்னகையுடன் விளக்கினான். யாழி, நீ மாருதி உருவத்திற்கு வா. நீதான் எனக்காக உதவப் போகிறாய். அப்போது ஆஜானுபாகுவான தங்க பூத உடலாக நின்று கொண்டிருந்த யாழி சட்டென மறைந்து கையின் உள்ளங்கையில் அடங்கும் ஒரு சிறிய பந்து போன்ற உருவத்திற்கு மாறியது. இந்த உருவமே மாருதி. மாருதியை வைத்து என்ன செய்யப் போகிறாய் என்று டிராகன் பீஸ்ட் கேட்டது. ஆதித்யா கூர்மையான பார்வையுடன் பதில் கூறினான். எனக்கு சரியாக தெரியவில்லை. நான் மீண்டும் அந்த மின்னல் மாளிகைக்குள் போய் அங்கே இருக்கும் அபாயங்களையும் மற்றும் மறைந்திருக்கும் வழிகளையும் கண்டுபிடித்தால்தான் அந்த சவப்பெட்டியை நான் இங்கு கொண்டு வர ஏதாவது ஒரு உறுதியான வழி பிறக்கும். அப்போது அந்த புனிதமான மூங்கில் மலர் மெதுவாக பேசியது. பிரபுவே, நான் முடிந்தவரை எனது உயிர் சக்தியை அதிகப்படுத்தி இப்போது உங்களது ஆன்மீக ஆத்ம சமுத்திரத்தின் கட்டமைப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறேன். இருந்தபோதிலும் மீண்டும் ஒரு முறை தாக்கப்பட்டால் மீண்டும் இழப்பு ஏற்படும். ஆனால் அடுத்த முறை என்னால் இவ்வளவு விரைவாக குணப்படுத்த முடியுமா என்பது தெரியவில்லை. இருந்தபோதிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஆதித்யா அந்த மலர் அருகே சென்று கைகளை கூப்பி நன்றியுணர்வுடன் உரைத்தான். உன்னுடைய உதவிக்கு மிகவும் நன்றி. ஆரம்பத்தில் நீ அரக்கர் குணத்தை படைத்தவள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீ செய்து வரும் செயல்கள் என்னை நெகிழச் செய்துவிட்டன. புனிதமலர் பணிவுடன் பதில் கூறியது. நான் இப்போது உயிரோடு இருக்க காரணமே நீங்கள்தான். அப்படி இருக்கையில் உங்களை எப்படி நான் காப்பாற்றாமல் விடுவேன்? சரி, ஜாக்கிரதையாக இருங்கள். மீண்டும் அந்த சவப்பெட்டியை நான் உள்ளே கொண்டு வரும்போது அந்த மின்னல்களால் தாக்கப்படுவேன். ஆகையால் நீங்கள் எல்லாருமே ஜாக்கிரதையாகவும் பாதுகாப்பாகவும் இருங்கள் என்று கூறிவிட்டு ஆதித்யா உறுதியான மனதுடன் கண்களையும் மூடினான். அவன் மீண்டும் அந்த மின்னல் மாளிகைக்குள் கண்களை திறந்தான். ஆதித்யாவின் மார்பு பகுதியிலிருந்து சிறிய உருவத்தில் இருந்த மாருதி வெளியில் வந்து அவனது தோளின் மீது வசதியாக அமர்ந்து கொண்டது. ஆதித்யா தனது ஆத்மாவின் ஊடுருவும் பார்வையை வரவழைக்க முயற்சித்தான். ஆனால் அது செயல்படவில்லை. அவனது கண்கள் தீவிரமாக வலித்தன. என்ன, செயல்பட மறுக்கிறதே என்று அவன் தலையை உதறி சுற்றுமுற்றும் பார்த்தான். இந்த வலி ஏற்கனவே அந்த ஒற்றைக்கண் காகத்தை கண்டபோது ஏற்பட்ட வலியோடு ஒத்துப்போகிறதே. உடனே அவனது தலையில் மணி அடித்தது போல் ஒரு எண்ணம் தோன்றியது. என்ன, அந்த காகத்திற்கும் இந்த மின்னல் அரண்மனைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா? உடனே அவன் மாருதியை பார்த்து கேட்டான். மாருதி, நீயும் என்னை போன்று தெய்வீக சக்தி படைத்த ஆன்மீக வசமிந்த சக்தி. உன்னால் ஊடுருவும் பார்வையை பயன்படுத்த முடிகிறதா? மாருதி உடனே தன் கண்களை விழித்து பார்க்க அதன் கண்களில் தங்க நிறத்தில் மின்னல் மின்னிற்று. அது தலையாட்டியபடியே ஆம் என்று ஆன்மீக ஆத்ம கடவுள் மூலமாக ஆதித்யாவுக்கு செய்தி அனுப்பியது. உடனே ஆதித்யா தீவிரமாக உரைத்தான். சரி, அப்படியானால் இந்த மாளிகைக்கு வெளிப்புறத்தில் இந்த அறையை விட்டு வெளியேற ஏதேனும் கதவு இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் தகவல் இருக்கிறதா என்று நீ பாதுகாப்பாக சென்று ஆராய்ந்து விட்டு வா. அதுவரை நான் வேறு ஒரு திட்டத்தை யோசிக்கிறேன். மாருதி அப்படியே அவர்கள் இருந்த அந்த அறையின் மூலையிலேயே மறைந்தபடி மேலே இருந்த ராட்சத உயிரினத்தின் கண்களில் படாதவாறு ஒவ்வொரு இடமாக சென்று அங்கு இருக்கும் நிலைமையையும் அங்கு மறைந்திருக்கும் இரகசியங்களையும் ஆராயத் தொடங்கியது. ஆதித்யா தான் அமர்ந்த இடத்திலிருந்து அங்கு இருக்கும் நிலையை மிக உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினான். சவப்பெட்டியை சுற்றி இருக்கும் அபூர்வமான பூக்கள், சவப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து மேலே இருக்கும் உயரம் என அனைத்தையும் ஆராய்ந்தான். எதனால் அந்த ராட்சத உயிரினம் சவப்பெட்டியை எடுக்க தடுக்கிறது? அப்படி என்ன இங்கு ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று அவன் ஆழ்ந்து யோசித்தான். அப்போது அவனுக்கு ஏதோ ஒன்று தன்னை பார்த்து கவனிப்பது போல அவனுக்கு பூக்களின் திசையில் சில உணர்வுகளும் எண்ணங்களும் தோன்றின. யாரோ என்னை கவனிப்பது போலவே இருக்கிறதே என்று எண்ணி ஆதித்யா பூக்களின் திசை பார்த்தான். அங்கு எந்த ஒரு உயிரினமும் இருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்று ஆதித்யா எண்ணிக்கொண்டிருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒன்று தன்னை கவனிப்பது போலவே தோன்றியது. ஒருவேளை தலைக்கு மேல் இருக்கும் அந்த ராட்சத உயிரினமாக கூட இருக்கலாம். அதனுடைய கடுமையான பார்வையின் அழுத்தமே எனக்கு இவ்வாறு உள்ளுணர்வை ஏற்படுத்தலாம் என்று எண்ணி ஆதித்யா அமைதியாக தியானத்திலேயே இருந்தான். சிறிது நேரத்தில் கண்கள் சிவந்த நிலையில் பயத்துடனும் பதட்டத்துடனும் மாருதி ஆதித்யாவின் அருகில் வந்து அமர்ந்தது. அது பதட்டமாக ஏதோ கூற வருவதை உணர்ந்து ஆதித்யா அதை தனது உள்ளங்கைகளில் தாங்கிக் கொண்டான். என்னாச்சு என்னாச்சு என்று அன்புடன் அதனிடம் கேட்டான்.
அப்போது மாருதி பூக்களின் நடுவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் தன் கண்களை பாய்ச்சதாக செய்கை காட்டியது. அதை கண்ட ஆதித்யா, அங்கு என்ன இருக்கிறது என்று கேட்டான். ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம கடல் மூலமாக அது பதில் உரைத்தது. ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறது. அந்த சக்தி எந்த மாதிரியான சக்தி என்று தெரியவில்லை. ஆனால் அந்த சக்தியை நான் பார்க்கும்போது அது எனது சக்திக்கும் அப்பாற்பட்டதாக தெரிகிறது. அங்கு எந்த ஒரு உயிரினமும் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த சவப்பெட்டியை கட்டுப்படுத்துகிறது. இதை கேட்ட ஆதித்யாவுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒரு சேர ஏற்பட்டது. என்ன, கண்ணுக்கு தெரியாத மற்றொரு சக்தி இங்கே இருக்கிறதா? அது சவப்பெட்டியை கட்டுப்படுத்துகிறதா? என்ன சொல்கிறாய் என்று ஆதித்யா குரல் நடுங்க கேட்டான். ஆமாம், சவப்பெட்டியின் மேல் இருக்கும் சக்தி அதனுடைய சக்திதான். அது சவப்பெட்டியை எதற்காகவோ கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. மேலே இருக்கும் அந்த மின்னல் சக்திக்கும் இந்த பிசாசு சக்திக்கும் இடையே ஏதோ ஒரு நேருக்கு நேரான தொடர்பு இருப்பதாக தோன்றுகிறது. இதை கேட்ட ஆதித்யா தலை சுழல நின்ற இடத்திலேயே அமர்ந்தான். என்ன சொல்கிறாய்? அப்படியானால் இந்த மாளிகைக்கும் அந்த காகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அங்கு இருக்கும் அந்த மர்மமான பிசாசு சக்திக்கும் அந்த காகத்திற்கும் தான் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. அதனால்தான் அந்த காகத்திடம் ஏற்பட்ட அதே கவன சிதறலும் மற்றும் சக்தி இழப்புதான் இப்போதும் எனக்கு ஏற்படுகிறது. அவன் மேலும் சிந்தித்து பேரதிர்ச்சியுடன் ஒரு முடிவுக்கு வந்தான். அப்படியானால் நீண்ட நாட்களாக இங்கு ஏதோ ஒரு தீய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கு ஏற்பதான் நான் இங்கு வந்து மாட்டியிருக்கிறேன். அப்படியானால் அன்று கோர உயிரினத்தின் மீது வரும்போது சாமுண்டி பயந்தது அந்த காகத்திற்காக அல்ல, அவனை பின்தொடர்கிறதோ என்று அஞ்சி. ஆனால் அது என்னை பின்தொடர்ந்திருக்கிறது இங்கு கொண்டு வர. ஆதித்யாவின் மனம் 1000 கேள்விகளால் நிறைந்தது. எதற்காக இந்த மர்மமான சக்தி மகிழினியை விடுவிக்க துடிக்கிறதா? அல்லது எதற்காக இந்த சக்திக்கும் வெளியில் இருக்கும் மர்மமான பெண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குமா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. இது என்ன இப்படி மிகவும் சிக்கலாக இருக்கிறது? எப்படி இப்போது நான் மகிழினியை காப்பாற்றுவது? ஒருவேளை இவை அனைத்துமே மகிழினியின் விளையாட்டுகளா? ஆதித்யாவுக்கு பல கேள்விகளும் குழப்பங்களும் அதோடு இப்போது ஒரு பெருத்த பயமும் சேர்ந்தே உருவானது. ஆதித்யாவின் மனதில் மரண அச்சமும் குழப்பங்களும் சுழலடிக்க, தன்னை சூழ்ந்துள்ள பேரிருளின் பிடியிலிருந்து தப்ப டிராகன் பீஸ்ட் கற்றுக் கொடுத்த இருள் சக்தி எதிர் உறிஞ்சி ஆற்றல் என்ற அபூர்வ நுட்பம் அவனுக்கு ஒரு மீட்பு பாதையாக தோன்றியது. இந்த நுட்பம் இருள் சக்தியின் கோர பிடியிலிருந்து விடுபடவும் மனதை வைரம் போல உறுதியாக்கவும் உதவும் ஒரு இரகசிய உத்தி. ஆம், இந்த இருளை கிழித்தறிய இதுவே ஒரே வழி என்று உள்ளுக்குள்ளே உரிமைய வாழி ஆதித்யா மீண்டும் தியான நிலையில் உறுதியாக அமர்ந்தான். தனது உயிர்ப்புச் சக்தியை ஒருங்கிணைத்து நுட்பத்தை மனதில் கூர்முனை போல் ஒருநிலைப்படுத்தினான். இருளின் தாக்கத்தை முறியடிக்க அவனது ஆழ்ந்த ஆத்ம சமுத்திரத்தின் அனைத்து வலிமையும் திரண்டு உட்புறமாக வெளிப்படத் துவங்கின. அப்போது ஆதித்யாவின் மனதில் பல ஆண்டுகளாக படிந்திருந்த பலவீனம், தீவிரமான பயம், தீய உணர்வுகள் என அனைத்தும் அவனது மூளையின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் கரும் புகைப்படலம் போல அவனை விட்டு வெளியேறி மின்னல் மாளிகையின் வெற்றிடத்தில் கரைந்து மறைந்தன. அவனது ஆத்மா முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டது. கண்கள் பொறுமையாக ஆனால் தெளிவான ஒளியுடன் திறந்தன. இப்போது மாளிகையின் கொடூரமும் மின்னலின் சீற்றமும் அவனுக்கு வெறும் சலசலப்பு போல தோன்றின. சுற்றியுள்ள இருளின் தாக்கமும் பலவீனமடைந்து விட்டது. மாறாக அங்குள்ள சூழ்நிலை அனைப்பும் மென்மையான இசையில் தென்றல் பாடுவது போல பேரமைதி நிறைந்ததாக உணர்ந்தான். அவனது ஆன்மீக ஆத்மாவின் நுண்ணிய உணர்வு இப்போது இருளை துளைத்து காணும் நுண்ணிய ஆற்றலை பெற்றது. அந்த அமைதியான உணர்வுடன் ஆதித்யா மெல்ல தன் தலையை திருப்பி இருள் சக்தி மறைந்திருக்கும் அந்த பூக்களின் அடர்ந்த நடுப்பகுதியை நோக்கி தனது கூர்மையான பார்வையை பாய்ச்சினான். அவனது ஊடுருவும் பார்வை பிசாசு சக்தியின் மாயத்திரைகளை துளைத்து அதன் உள்மர்மத்தை கண்டறியும் கணத்தில் ஆதித்யா கண்ட அந்த கோரமான உண்மை அவனது மனதின் அமைதியை மீண்டும் ஒரு நொடியில் உடைத்தது. அவன் உடல் முழுவதும் ஒரு சிலிர்க்க வைக்கும் அதிர்ச்சி பரவ கண்கள் அகல விரிந்து திகைப்புடன் உறைந்து போனான். மின்னல் அரண்மனையின் மர்மமான பிசாசு சக்தியை எதிர்கொள்ள தனது உயிரையும் பணயம் வைக்க தயாரானான் ஆதித்யா. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியும் முன்பே ஓர் உறைந்த நிழல் தொடரும்.